வணக்கம். சிம்ம ராசியில் பிறந்த அன்பு நெஞ்சங்களே, உங்க வாழ்க்கையில ஒரு தீராத வலி, ஒரு புரியாத புதிர் உங்கள தொரத்திக்கிட்டே இருக்கிற மாதிரி உணர்றீங்களா? நீங்க யாருக்கெல்லாம் ஒரு வழிகாட்டும் வெளிச்சமா இருக்கணும்னு ஆசைப்பட்டீங்களோ, அவங்களே உங்க பாதையில இருட்ட கொண்டு வந்துட்டாங்களேன்னு எப்பவாவது வேதனைப்பட்டதுண்டா? சூரியனை போல எல்லோரையும் அரவணைச்சு, எல்லா உறவுகளுக்கும் பொறுப்புகளுக்கும் ஒரு மையமா நீங்க இருந்து, கடைசியில மட்டும் தனிச்சு விடப்படுறதோட அந்த ஆழமான வலிய பத்தி தான் நாம இன்னைக்கு சேர்ந்து புரிஞ்சுக்க போறோம். இந்த கேள்விய ஒரு நிமிஷம் உங்க இதயத்துல கேட்டு பாருங்களேன். யாருடைய கண்ணீரை துடைக்கிறதுக்காக உங்க நேரத்தையும் சக்தியும் செலவு செஞ்சீங்களோ, யார் வாழ்க்கையில முன்னுக்கு வரணும்னு உங்க அதிகாரத்தையும் அன்பையும் ஒன்னா பயன்படுத்துனீங்களோ, அவங்களே உங்களுக்கு எதிரா திரும்பின அந்த ஒரு தருணம், அந்த அதிர்ச்சி, அதை நீங்க சந்திச்சிருக்கீங்களா? அந்த வலி, அத வார்த்தைகளால விவரிக்கவே முடியாது இல்லையா? அந்த ஆழமான வேதனைக்கு என்ன காரணம்? அதிலிருந்து நம்ம எப்படி மீண்டு வர்றதுங்கிற வழிகளையும் தான் இந்த பதிவுல நம்ம விரிவா பார்க்க போறோம். நாம இப்போ தொடங்க போற இந்த ஆழமான ஆன்மீக பயணத்துல நீங்களும் எங்களோட தொடர்ந்து வரணும்னா மறக்காம நம்ம ஆஸ்ட்ரோ வாய்ஸ் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க ஆதரவு தான் இது மாதிரியான பதிவுகளை தொடர்ந்து உங்களுக்கு கொடுக்க எங்களுக்கு ஒரு பெரிய உந்துதலா இருக்கும். இன்னைக்கு நம்ம என்னென்ன பார்க்க போறோம்னா, முதல்ல சிம்ம ராசியோட அந்த வேதனை நிறைந்த ரகசியம் என்னன்னு தெரிஞ்சுக்க போறோம். அப்புறம் அவங்களோட சூரியனை போன்ற குணத்தை பத்தி புரிஞ்சுக்க போறோம். அடுத்து அந்த எதிரிகள் யார், எங்கிருந்து வராங்கன்னு பார்க்க போறோம். அதுக்கு பின்னாடி இருக்கிற ஜோதிட காரணங்களை ஆராய்ந்து கடைசியா அந்த எதிரிகளை வெல்வதற்கான ஆன்மீக வழிகளையும் சிங்கத்தோட தனித்துவமான பயணத்தையும் பத்தி பார்க்க போறோம். சரி, வாங்க முதல் பகுதிக்குள்ள போகலாம். சிம்மத்தோட வேதனை மிகுந்த ரகசியம். இவ்ளோ அன்பு காட்டுறோம், இவ்ளோ தியாகம் பண்றோம், ஆனா கடைசியில ஏன் திரும்ப திரும்ப நாம மட்டும் தனியா நிக்கிறோம்? இந்த கேள்வி உங்க மனசுல ஒரு ஆறாத காயமா இருக்கும். அதுக்கான பதில தேடிதான் நம்மளோட இந்த பயணம் இப்போ தொடங்குது. சிம்ம ராசிக்காரங்களோட இயல்பு புரிஞ்சுக்கணும்னா நாம சூரியனை பார்த்தாலே போதும். எப்படி சூரியனை மையமா வச்சு மத்த எல்லா கிரகங்களும் அதை சுத்தி வருதோ, அதே மாதிரிதான் சிம்ம ராசிக்காரங்களும். அவங்க இருக்கிற இடத்துல, அதாவது குடும்பத்துல, நண்பர்கள் வட்டத்துல, வேலை செய்யற இடத்துல கூட ஒரு சென்டர் பாயிண்டா இருப்பாங்க. அவங்களோட அறிவு, ஆற்றல், தாராள குணம் எல்லாமே மத்தவங்கள ரொம்ப இயல்பாவே அவங்க பக்கம் இருக்கும். எல்லாருமே அவங்கவங்க பிரச்சனைக்கு ஒரு தீர்வு வேணும்னா உங்களை தேடிதான் வருவாங்க. இது வெறும் குணம் மட்டும் இல்லைங்க, இது நீங்க சுமக்கிற ஒரு பெரிய பொறுப்பும் கூட. ஜோதிடப்படி பார்த்தா சிம்மம் ஒரு நெருப்பு ராசி. அதோட அதிபதி யாரு? கிரகங்களோட ராஜாவான சூரியன். இதனால இயல்பாவே உங்களுக்குள்ள ஒரு ஆளுமை திறனும் தலைமை பண்பும் இருக்கும். ஆனா அந்த அதிகாரம்ங்கிறது மத்தவங்கள அடக்குறதுக்கு இல்ல, ஒரு குடும்பத்தை, ஒரு கம்பெனிய வழிநடத்துறதுக்கு, மத்தவங்களுக்கு ஒரு பாதுகாப்பா இருக்கிறதுக்கு தான். ஆனா உங்க நல்ல எண்ணத்தையும் மீறி யாராவது உங்களை அடக்க நினைக்கும்போது உங்க சுயமரியாதை முழிச்சுக்கும். துரதிர்ஷ்டவசமா சில சமயங்கள்ல உங்களோட இந்த தற்காப்பு குணம் நீங்க அதிகாரம் பண்றீங்கன்னு தப்பா புரிஞ்சுக்கப்படலாம். இப்போ இந்த பகுதியில ரொம்பவே மனசுக்கு கஷ்டமான ஒரு விஷயத்த பத்தி பார்க்க போறோம். இந்த எதிரிகள் யார்? அவங்க எங்க இருந்து வராங்க? சிம்ம ராசிக்காரங்களுக்கு எதிரிகள் எங்கோ வெளியில இருந்து தெரியாத முகங்களா வரதில்ல. அதுதான் இங்க வேதனையே. அவங்க உங்க நம்பிக்கைய பெற்றவங்களா, உங்க கூடவே இருந்து குடிப்பறிக்கிறவங்களா இருக்காங்க. சிம்ம ராசிக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானம்னு சொல்ற 5ஆம் இடத்தோட அதிபதி தேவகுருவான வியாழன். அந்த குருவோட தெய்வீக குணத்தால இவங்க கிட்ட எனக்கு வாழ்க்கையே இல்ல, ரொம்ப கஷ்டப்படுறேன், ஏதாவது உதவி பண்ணுங்கன்னு கண்ணீரோட கேட்டா இவங்களால தாங்கிக்கவே முடியாது. மனசை இறங்கி அவங்களுக்கு ஒரு வாழ்க்கையே கொடுப்பாங்க. தன்னோட வேலைய, நேரத்தை எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு அவங்களுக்காக மெனக்கெடுவாங்க. ஒரு வேலை வாங்கி கொடுக்கறது, தொழில் தொடங்க உதவுறதுன்னு தன்னால முடிஞ்ச எல்லாத்தையும் செய்வாங்க. இந்த இரக்க குணம்தான் அவங்களோட மிகப்பெரிய பலம், அதே சமயம் பலவீனமும் கூட. ஆனா என்ன நடக்குது? இங்கதான் அந்த வேதனையே ஆரம்பிக்குது. இந்த வரிய கேளுங்க. யாரு கால புடிச்சானோ அவன் கழுத்த புடிப்பான். இதுதான் ஒவ்வொரு சிம்மராசிக்காரரும் தம் வாழ்க்கையில ஏதாவது ஒரு கட்டத்துல அனுபவிக்கிற ஒரு கொடூரமான நிஜம். நீங்க யார தூக்கி விட்டீங்களோ அவங்களே உங்களை கீழே தள்ளுவாங்க. நீங்க யாருக்காக பரிந்து பேசுனீங்களோ அவங்களே உங்களுக்கு எதிரா பேசுவாங்க. இந்த துரோகம் நிச்சயம் உங்க இதயத்தை சுக்குநூற உடைச்சிருக்கோம் இல்லையா? இந்த துரோகிகள் யார் யாருன்னு கொஞ்சம் பாருங்க. உங்களுக்கு கீழே வேலை பார்க்கறவங்க, உங்க குடும்ப ரகசியம் எல்லாத்தையும் நம்பி சொல்லியிருப்பீங்க. அவங்களே உங்களுக்கு எதிரா திரும்பலாம். உங்க தாய் வழி உறவுகளுக்காக நீங்க செஞ்ச தியாகம் எல்லாம் மறக்கப்பட்டு அவங்களே எதிரியா மாறலாம். தந்தை வழி உறவுகளும் இதுக்கு விதிவிலக்கு இல்ல. ஏன், நம்ம ரத்த சம்பந்தம்னு சொல்றோமே, கூட பிறந்தவங்களே உங்க வளர்ச்சி பிடிக்காம உங்களுக்கு எதிரா சதி செய்யலாம். கல்யாணத்துக்கு அப்புறம் வர்ற மனைவி வழி உறவுகளும் ஒரு கட்டத்துல எதிரியா மாறுறாங்க. வேலை செய்யற இடத்துல இருக்கிற உங்க உயர் அதிகாரிகள் கூட உங்க திறமைய பார்த்து பொறாமைப்பட்டு தடையா இருக்கலாம். எங்க திரும்பினாலும் எதிரிகள், அதுவும் நமக்கு தெரிஞ்ச முகங்களாவே இருக்கிறதாங்க தாங்க முடியாத ஒரு கொடுமை. இவ்வளவு தெரிஞ்ச முகங்கள் ஏன் நமக்கு எதிரியா மாறுறாங்க? இது நம்ம மேல தப்பா?
நிச்சயமா இல்ல. இது ஒரு விதியின் விளையாட்டு. இதுக்கான ஜோதிட காரணங்களை இப்போ நாம கொஞ்சம் விரிவா பார்க்கலாம். இதோட ஆணிவேர் எங்க இருக்குன்னா, கிரகங்களோட ராஜாவான சூரியனுக்கும் அவரோட மகனான சனிக்கும் உள்ள தீராத பகையில தான் இருக்கு. இங்க கொஞ்சம் நல்ல கவனிங்க. ஒரு பக்கம் சூரியன், அவர் சிம்ம ராசியோட அதிபதி. அவர் அதிகாரத்தை, தந்தையை, ஒளியை, ராஜாவை குறிக்கிறார். இன்னொரு பக்கம் சனி பகவான். ஜோதிடத்துல 6ஆம் வீடுங்கிறது எதிரிகள், நோய், கடன் இதையெல்லாம் குறிக்கிற ஒரு மறைவு ஸ்தானம். அந்த 6ஆம் வீட்டுக்கு அதிபதியா சிம்ம ராசிக்கு வர்றவர் சனி பகவான். அவர் தொண்டு, வேலையாட்கள், இருள் இதையெல்லாம் குறிக்கிறார். இயற்கையாவே தந்தைக்கும் மகனுக்கும் இருக்கிற பகை இது. ஒளிக்கும் இருளுக்கும் நடக்கிற ஒரு நிரந்தரமான போராட்டம். ராஜாவுக்கும் சேவகனுக்கும் இருக்கிற முரண்பாடு. உங்க ராசிக்கு எதிரிகளை குறிக்கிற இடத்தோட அதிபதியே சனியா வர்றதாலதான் உங்களுக்கு வர்ற எதிரிகள் பெரும்பாலும் உங்களுக்கு கீழே இருந்தவங்களா, நீங்க உதவி செஞ்சவங்களா, உங்களுக்கு சேவை செஞ்சவங்களாவே இருக்காங்க. இன்னும் கொஞ்சம் ஆழமா போனோம்னா, உங்க எதிரிகளை குறிக்கிற அந்த 6ஆம் வீட்ல இருக்கிற நட்சத்திரங்கள் யாருன்னு பாருங்க. உத்திராடம், இது சூரியனோட நட்சத்திரம். அதாவது தந்தை மற்றும் தந்தை வழி உறவுகளால பிரச்சனை. திருவோணம், இது சந்திரனோட நட்சத்திரம். அதாவது தாய் மற்றும் தாய் வழி உறவுகளால பிரச்சனை. அவிட்டம், இது செவ்வாயோட நட்சத்திரம். அதாவது கூட பிறந்த சகோதரர்களால, இரத்த பந்தங்களால பிரச்சனை. பாத்தீங்களா, உங்க ஜாதகத்திலேயே எதிரிகள் எந்தெந்த உறவுகள் மூலமா வருவாங்கன்னு எவ்வளவு தெளிவா இருக்கு. இதுதான் நீங்க திரும்ப திரும்ப உறவுகளால காயப்படுறதுக்குண்டான ஆழமான காரணம். இவ்ளோ பிரச்சனை இருக்குன்னு கேட்டு உங்க மனசு சோர்வடைய வேண்டாம். நிச்சயமா இதுக்கு வழி இருக்கு. எதிரிகளை அழிக்கிறத விட உங்க மனச ஒரு இரும்பு கோட்டையா மாத்துறது தான் உண்மையான வெற்றி. அதுக்கான ஆன்மீக வழிகளை, உங்க ஆத்ம பலத்தை அதிகப்படுத்துற பரிகாரங்களை இப்போ நாம பார்க்கலாம். இந்த 4 விஷயங்களையும் முழு நம்பிக்கையோட செஞ்சு பாருங்க. முதல்ல ஆதித்ய ஹிருதயம் ஸ்தோத்திரம். ராவணன் மாதிரி ஒரு பெரிய வீரனை எதிர்க்க முடியாம ராமர் தவிச்சப்போ அகத்திய முனிவர் உபதேசம் பண்ணி அவருக்கு வெற்றியை தந்தது இந்த மந்திரம். இத தினமும் காலையில கேட்கறதாலையும் படிக்கிறதாலையும் உங்க ராசி அதிபதியான சூரியனோட முழுமையான சக்தி உங்களுக்கு கிடைக்கும். மனசுல இருக்கிற பயம் விலகி தைரியம் பிறக்கும். 2வது, பசுவுக்கு செவ்வாழை பழம் கொடுக்கறது. பசுங்கிறது தெய்வத்தோட அம்சம். செவ்வாய் கிரகம் சிம்ம ராசிக்கு யோகாதிபதி, அதாவது பாக்கியங்களை தரக்கூடியவர். செவ்வாய் கூடிய செவ்வாழை பழத்தை பசுவுக்கு, குறிப்பா ஞாயிற்றுக்கிழமைகள்ல கொடுக்கும்போது உங்க பாக்கியங்கள் வலுப்பெற்று எதிரிகளால வர்ற தடைகள் விலகும். 3வது, தினமும் சூரிய நமஸ்காரம். இது வெறும் உடற்பயிற்சி மட்டும் இல்ல, இது உங்க ராசி நாயகனான சூரியனோட நீங்க நேரடியா தொடர்பு கொள்ற ஒரு ஆன்மீக சாதனை. இதன் மூலமா பிரபஞ்ச சக்தியை நீங்க நேரடியா பெற்று உங்களுக்குள்ள இருக்கிற ஆற்றலை 10 மடங்கு பெருக்க முடியும். கடைசியா ரொம்ப முக்கியமா, ஒரு குருவை முழுமையா நம்புங்க. அவர் ஒரு ஆன்மீக குருவா இருக்கலாம், இல்ல உங்க வாழ்க்கைக்கு வழிகாட்டுற ஒரு நல்ல உள்ளமா கூட இருக்கலாம். உங்களை வழிநடத்த ஒரு உண்மையான குருவோட துணை இருக்கும்போது எந்த தீய சக்தியாலையும் உங்களை அசைச்சு பார்க்க முடியாது. இப்போ இறுதியா இத்தனை துரோகங்களையும் எதிர்ப்புகளையும் சந்திச்சதுக்கு அப்புறம் பிரபஞ்சம் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிற மிக முக்கியமான ஒரு பாடத்துக்கு வந்திருக்கோம். அதுதான் சிங்கத்தோட தனிப்பயணம். ஆமாங்க, இந்த வரிய நல்லா மனசுல பதிய வச்சுக்கோங்க. சிங்கம் எப்பவுமே கூட்டமா வராது, அது தனியாதான் வரும். சிம்ம ராசிக்காரங்களே, இந்த அனுபவங்கள் எல்லாம் உங்களை தனிமைப்படுத்த வரல, உங்களை இன்னும் வலிமைப்படுத்ததான் வந்திருக்கு. நீங்க இனிமேல் யாரையும் சார்ந்திருக்க வேண்டிய அவசியமே இல்ல. உங்களை நீங்க முழுசா நம்பினாலே போதும். உங்க வெற்றி உறுதி. யார் உங்க கூட இருக்கணும், யார் இருக்கக்கூடாதுங்கிறத இனி நீங்க தீர்மானம் பண்ணுங்க. உங்க பயணம் ரொம்பவே தனித்துவமானது. அந்த ராஜநடையோட தன்னன்பக்கையோட உங்க பாதையில நடந்து போங்க. உங்களை வீழ்த்த யாராலையும் முடியாது. இந்த பதிவு உங்க மனசுக்கு ஒரு சின்ன ஆறுதலை கொடுத்திருக்கோன்னு நான் நம்புறேன். இதே மாதிரி அனுபவங்கள் உங்களுக்கும் இருந்தா அதை தயங்காம கீழே கமெண்ட்ல பகிர்ந்துக்கோங்க. மத்தவங்க அதை படிக்கும்போது அடா நாம மட்டும் தனியா இல்லன்னு ஒரு உணர்வு எல்லோருக்கும் கிடைக்கும். இந்த பதிவுக்கு ஒரு லைக் கொடுத்து உங்களை போலவே தவிக்கிற மத்த சிம்மராசி நண்பர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்க. மீண்டும் ஒரு முறை ஞாபகப்படுத்துறேன், இது போல ஆன்மீக தெளிவு தர பதிவுகளுக்கு நம்ம ஆஸ்ட்ரோ வாய்ஸ் தமிழ் சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி. குருவாழ்க, குருவே துணை.